ஸோ இதோட பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி ஓவராலாக அப்படியே சொல்லுங்கள். A1 வந்து சபரிராஜன். சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை ப்ளஸ் 40,000 ரூபா. A3 சதீஷ்க்கு செக்ஷன் 419 வேறு குரலில் பேசுவது. A4 வசந்த்குமார் 2 ஆயுள் தண்டனை 13,500 ரூபா. A8 அருளானந்தம். இந்த அருளானந்தம் யாருமே மறந்துருக்க முடியாது. 1 ஆயுள் தண்டனை. ஏடிஎம்கேவோட சொந்தக்காரர். அவங்க விஷயமே இங்க லவ் பண்றேன்னு சொல்றது சோஷியல் மீடியா டார்கெட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணை வீட்டுக்கு வர சொல்றது. இதுல சில பேருக்கு நான் ஸ்பெசிபிக்னு சொன்னேன் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அந்த சபரிராஜனுக்கு வந்து 392 அந்த கொள்ளை மிரட்டல், மிரட்டி பணம் பறித்தல். ஏன் இந்த சபரிராஜனுக்கு இதுன்னா சில செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் செக்ஷன்ஸும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே வந்து 78 பிரிவுகள் அப்படின்னும் போது காமன் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல செக்ஷன் 120B, அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி, கூட்டாக சேர்ந்து சதி செய்யற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது 366 ஆள் கடத்தல். நான் சொன்னேன் இல்லையா தனித்தனியா எல்லாமே ஒரு கேஸ்ல இருக்கும்போது அப்ப எவ்வளவு சிவியரா இருக்கணும் அது. அதுக்கப்புறம் செக்ஷன் 342 சட்ட விரோதமாக வந்துட்டு அடைத்து வைத்தல், இல்லீகல் டிடென்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 354A அது என்ன சொல்லுதுன்னா பாலியல் சீண்டல். 354B ஆடைகளை களைதல். 376 பாலியல் வன்கொடுமை. 376D கூட்டு பாலியல் வன்கொடுமை. ஓகே. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 508 மானபங்கம், அதாவது அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன் சொல்லுவோம். பெண் அப்படிங்கிற அடையாளத்தையே மானபங்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் செக்ஷன் 506 clause 2 அதாவது மிரட்டல், கிரிமினல் இன்டிமிடேஷன், மிரட்டி அந்த மாதிரி வந்து அவங்க பிளாக்மெயில் பண்றது, பண்ணி த்ரெட்டன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அவங்கள ஒரு விஷயம் செய்ய வைக்கிறது. தென் ஐடி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 66E and 67 ஆஃப் ஐடி ஆக்ட் என்னன்னா ஆபாச வீடியோ எடுத்தல் பிளஸ் ஆபாச வீடியோவை பகிர்தல். இது விஷயம் இதெல்லாம் காமன் செக்ஷன்ஸ்ல சிலது. ஓகே. ஹராஸ்மெண்ட்டுமே இருக்கு. இதுல சில பேருக்கு நான் ஸ்பெசிபிக்னு சொன்னேன் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அந்த சபரிராஜனுக்கு வந்து 392 அந்த கொள்ளை மிரட்டல், மிரட்டி பணம் பறித்தல். ஏன் இந்த சபரிராஜனுக்கு இதுன்னா அந்த 19 வயசு பெண் இருக்காங்களா ஃபர்ஸ்ட், அவங்களை லவ் பண்றதா சொல்லி முதல்ல அந்த கார்ல வந்து வர வச்சதே இவன் தான். கூட தான் இன்னும் 3 பேர் வந்து அந்த கார்லயே அவங்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினது எல்லாமே. அதுக்காக இந்த ஸ்பெசிபிக் செக்ஷன். A3 சதீஷ்க்கு செக்ஷன் 419 வேறு குரலில் பேசுவது. குரல் மாத்தி பேசி பெண்களை வர வைக்கிறது. அவங்க ஒரு மாதிரி ஆர்கனைசரா சீரியஸ் இதுவாதான் சீரியஸ் த்ரில்லர் கிரைம் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க விஷயமே இங்க லவ் பண்றேன்னு சொல்றது சோஷியல் மீடியா டார்கெட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணை வீட்டுக்கு வர சொல்றது, லவ் பண்றேன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டேன்னு சொல்லி அந்த மாதிரி வர வைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல A2 திருநாவுக்கரசு ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல இந்த போன், ஐபோன் அதெல்லாம் இருந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பர்சன் தான் செக்ஷன் 376D and செக்ஷன் 376 clause 2 and sub clause N. இது என்னன்னா ஒரே ஒரு பெண்ணை மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது, அந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ். இதெல்லாம் சில செக்ஷன்ஸ் இதுல போடப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இதுல மொத்தம் நம்ம 9 பேர் பார்த்தோம் இல்லையா. A1 வந்து சபரிராஜன். சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை பிளஸ் 40,000 ரூபா. ஓகே. இந்த நம்ம சொல்ல போறது எல்லாமே ஆஸ் பர் ஆக்ட், இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் வித் போத். அந்த 85 லட்ச ரூபாய் இல்லாம. ஓகே. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக்ஷன் 354 அது வந்து இந்த இடத்துல செக்ஷன் 357A ஆஃப் CRPC. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இழப்பீடு கொடுக்கணும் ஃப்ரம் கவர்மெண்ட் சைட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அந்த 85 லட்ச ரூபா அவங்க சைட்ல இருந்து வரும். அதை பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த 8 பேருக்கும் ஒருத்தவங்க வரல, 8 பேர் வந்தாங்க. அந்த 8 பேருக்கும் 10 லட்சம் 8 லட்சம் 6 லட்சம் பெர்சன்டேஜ் வைஸ் வந்து அங்க பிரிச்சு தரப்படும். இங்க எல்லாமே கேட்கலாம் பணம் கொடுத்துட்டா முடிஞ்சிருமான்னு. எதுவுமே முடிய போறது இல்லை, எதுவுமே ரிவர்ஸ் ஆக போறது இல்லை. பட் அவங்க அனுபவிச்ச மன உளைச்சல் மற்ற விஷயத்துக்கு எல்லாமே பொருளாதாரமாவே அவங்க வந்து நிறைய இழந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட டே டு டே லைஃப், அவங்க சைக்கலாஜிக்கல், அவங்க கோ த்ரூ பண்ண ட்ராமா, பிசிக்கலா கோ த்ரூ பண்ண ட்ராமா எல்லாமே இருக்கு இல்லையா. சோ A2 வந்து திருநாவுக்கரசு. இந்த திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை. ஓகே. 30,500 ரூபாய் ஃபைன். A3 சதீஷ் 3 ஆயுள் தண்டனை 18,500 ரூபாய். அவர் தானே அந்த மெமிக்ரி ஆர்டிஸ்ட். A4 வசந்த்குமார் 2 ஆயுள் தண்டனை 13,500 ரூபாய். A5 மணிவண்ணன் 5 ஆயுள் தண்டனை 18,000 ரூபாய். ஓகே. அப்புறம் A6 பாபு 1 ஆயுள் தண்டனை. A7 வந்து ஹெர்மான் பால் 3 ஆயுள் தண்டனை. A8 அருளானந்தம். இந்த அருளானந்தம் யாருமே மறந்துருக்க முடியாது. 1 ஆயுள் தண்டனை. ஏடிஎம்கேவோட சொந்தக்காரர் பிளஸ் அந்த யூத் விங்கோட ஃபங்க்ஷனரியோட மாவட்ட அமைப்புல இருந்தவர் எல்லாமே இந்த பர்சன் தான். ஓகே. இந்த பர்சன்ல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க அதுக்கப்புறம் கடைசியா. அப்புறம் A9 வந்து இந்த இடத்துல அருண்குமார் 1 ஆயுள் தண்டனை. இதுதான் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுல மென்ஷன் பண்ணிருக்க அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு
பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் போகும். இது போலீஸ் டு சிபிசிஐடி தென் டு சிபிஐ. ஏப்ரல் 25, 2019 தான் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஓகே. ஸோ சிபிஐ தான் உள்ள வந்து பெரிய டர்ன் எடுத்தாங்க. இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செல்போன், லேப்டாப், வீடியோஸ் எல்லாமே மின்னணு ஆதாரமா முதல்ல பதிவு செஞ்சது சிபிஐ தான். ஓகே. அதுமாரி அவங்களுமே இப்போ ஆக்சுவலாக சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் எங்கே போனாலும் இந்த எவிடன்ஸ் வந்து பக்காவா இருக்கு, நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சிபிஐ சைடுல இருந்து. ஏன்னா இங்க சார்ஜ் ஷீட்டே பாத்தீங்கன்னா நம்ம காமனா சொல்லுவோம், ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. நீங்க 3 இன்டர்வல்ஸா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா மே 21, 2019 5 பேர் மேல, சபரிராஜன், சதீஷ்குமார், வசந்தராஜன், திருநாவுக்கரசன், மணிவண்ணன். இது வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த அருளானந்தம், ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அருளானந்தம், ஹெரான் பால், பாபு, இவங்க பேர்ல பிப்ரவரி 22, 2021 செகண்ட் சார்ஜ் ஷீட், அடிஷனல் சார்ஜ் ஷீட். தேர்ட் சார்ஜ் ஷீட் வந்து ஆகஸ்ட் 14, 2021 அருண்குமார். இவங்க மேல எல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு கடைசியா ஏப்ரல் 5, 2025 அவங்க எல்லாருக்கும் குவெஷனிங் நடந்தது. ஃபைனலமா இந்த ஜட்மெண்ட் வந்ததை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து வேற என்னது என்ன ஏதுன்னு கேட்குறப்போ கடைசியா இவங்க எல்லாம் இளைஞர்கள், நாங்க எல்லாம் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆமா கம்மி இது பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸ் ஏஜ்டு அப்படின்னு என்ன சொன்னாலும் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இந்த இடத்துல இருக்கு, எந்த விதத்திலையும் இந்த மாதிரி கொடூரமான குற்றம் செய்பவர்களுக்கு நீங்க எந்த வித லீனியன்ஸையும் காட்டாதீங்க அப்படிங்கிறது. இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு கேரளா கேசிங் எடுத்துக்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இல்ல நான் வந்து நல்லா படிக்கணும், எனக்கு லைஃப்ல எய்ம் இருக்கு, நம்ம தான் இது பேசணுமே, இப்பதான் பேசின மாதிரி இருக்கு, இவ்வளவு மாசங்கள் ஓடிடுச்சு. ஓகே. அந்த இதுல வேற இளைஞர்கள் வேற கல்யாணம் வேற பண்ணணுமா, இவ்வளவு பெண்கள், அதெல்லாம் வந்து ஒருத்தன் ஒருத்திக்காக இருக்க கான்செப்ட் அந்த கல்யாணம் எல்லாம். இத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது எந்த விதத்துல எடுத்துக்க முடியும்? கண்டிப்பா. சீங்க நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே டெத் பெனல்ட்டி அது ஒரு நாள்ல முடிகிற விஷயம், பட் இது வாழ்நாள் முழுக்க நரகம். ஏன்னா இயற்கை மரணம் எய்தும் வரை சிறையில் அப்படின்னா சிறையில் ஆயுள், கடைசிட்டில் லாஸ்ட் பிரேக், அங்கேதான் இறந்து போனா அங்கிருந்து தான் வெளில வரும். நீங்க உயிரா உள்ள போவீங்க, உயிரற்ற வெளில வருவீங்க, அதுதான் விஷயம். நிறைய ஃபியூச்சர்ல வர கேசஸ்க்கு எல்லாமே இந்த பொள்ளாச்சி கேஸ் ஒரு பிரசிடென்ட்டா முன் உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் இது. இதுல இருந்தும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நிக்கணும். அதே மாதிரி அக்யூஸ்ட் பேரண்ட்ஸை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம், தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்காதீங்க. அவங்க பேரண்ட்ஸ் அங்க பாசத்தை கொட்டுறது என்ன, போகும்போது வரும்போது நம்ம அதே நம்மள வீடியோல பார்த்துருப்போம். கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயமே இருக்கு, என்னதான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அது வந்து பிரேக் பண்ணும், கண்டிப்பா பிரேக் பண்ணும். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் ஏன் ஃபர்ஸ்ட் இவங்க மேல எஃப்ஐஆர் வந்து சார்ஜ் ஷீட்டே விழுந்திருக்காதுல்ல. ஏன்னா இதுல பெயிலே கொடுக்கப்படலையே, பெயில் எல்லாம் உள்ள இருந்து தான் நடத்தினாங்க. ஃபியூச்சர்ல பரோலும் ஏதோ ஒரு காசஸ் கிடைக்குமான்னு கேட்டா அதுவுமே டவுட் தான் இந்த கேஸ்ல. ஏன்னா அவ்வளோ ஹீனியஸ் அஃபென்ஸ். ஓகே. ஸோ எப்படியா இருந்தாலும் மாறலாம், திரும்பி மேல்முறையீடு போகலாம், ஃபைனலாக மேல்முறையீடு போகலாம், பட் ஜட்மெண்ட்ல மாற்றங்கள்ன்றது நம்ம எதிர்பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. நான் ஏன் இடையில அந்த போக்சோவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இருக்கக்கூடிய இந்த ஹராஸ்மெண்ட் கேஸை கொண்டு வரலான்னு ஏன் கேட்டால், நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அங்கே வந்து சேம் இதே தான், வீடியோ காலில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, விக்டம் வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதே மாதிரியே இந்த ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரலாமே, அப்படிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பண்ண முடியாதுன்னு இல்லை. இப்போ பண்ணணும், இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் 90 daysக்குள்ள, அப்புறம் ட்ரையல் கொண்டு வரணும், எல்லாமே பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஓகே. பட் இங்கே எவ்வளோ விதமான உள்ள எவிடன்சஸ் இருக்குன்றது மேட்ரு. இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு உண்மைத்தன்மை அறியும் ஒரு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு திரும்ப வர்றது என்ன ப்ராசஸ், அதுவும் இவ்வளோ வீடியோஸ், இவ்வளோ விஷயங்கள், இத்தனை பேர் எல்லாரையுமே ப்ரொடெக்ஷனாக கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே இதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்ட விஷயம். இவ்வளோ 3 இன்டர்வல்ஸில் பாருங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட் 2019, செகண்ட் அண்ட் தேர்ட் சார்ஜ் ஷீட் வந்துட்டு 2021. அப்போ பார்த்துக்கோங்க, இதுல 2 வருஷம் கேப். புரியுது. அப்போ எவ்வளோ விஷயங்கள் அவங்க ஆராய்ஞ்சிருக்கணும் அந்த இடத்துல. டெக்னாலஜி பெரிய ரோல் அந்த இடத்துல, ஏன்னா எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு, வீடியோ இதுல இருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ணி தான் இதுல கொண்டு வந்தோம். புரியுது. எல்லா விதத்துலையும் தி பெஸ்ட் என்னென்ன பாசிபிள் வேஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியும்னா அதுக்கு பொள்ளாச்சி கேஸ் ஒரு ட்ரெண்ட் செட்டர். எதனால இந்த 6 வருஷம் எடுத்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றியும் சொல்லலாம்னு நினைச்சேன். 6 வருஷம் ஏன், எதனால? ஓகே. ஏன் தூக்கு தண்டனை இல்லாமல் ஏன் ஆயுள் தண்டனை, ஏன் இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நான் அந்த இடத்துல பார்க்கக்கூடியதை பார்க்குறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது டு த ரேர் ஆஃப் ரேரஸ்ட் கேஸ் ஒன்று. இன்னொன்று நமக்கே தெரியும், இந்தியன் லா சிஸ்டம் இஸ் லைக் பேஸ்ட் ஆன் ரெஃபர்மேட்டிவ் ஒன். எடுத்தோட டெத் பெனால்ட்டி அப்படிங்கறது அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாத ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த கேஸ்ல இன்னொன்னு ஏன் யாருமே பார்க்கலன்னு தெரியல. யாருமே பார்க்காத ஒரு விஷயம், ஒரு ஆயுள் இரட்டை ஆயுளை தாண்டி 5 ஆயுள் தண்டனைன்றது ஒரு புதுமையான விஷயம்.
ஆக்சுவலி. ஓகே, இந்த 6 வருடம் ஏன் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 48 சாட்சியங்களை விசாரிக்கணும், சும்மா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா 205 ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு கேஸ்ல. ஓகே, எல்லாத்தையும் உள்ள போய் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். தென் 12 ஆவணங்கள் வந்து அக்யூஸ்ட் கிட்ட இருந்து, குற்றம் சாட்டப்பட்டவர் இப்ப குற்றவாளி, அவங்க கிட்ட இருந்தே வந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல 11 ஆவணங்கள் வந்து நீதிமன்றம் வசம் வைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக. 30 பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த 30 பொருட்கள் என்ன அப்படின்னா ஃபோன், லேப்டாப், அப்புறம் ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வரணும் இல்லையா? இதுக்கான பீரியட் தான் இந்த 6 வருஷம் எடுத்துக்கிட்டோம். இவங்க எல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் அடுத்து வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஜெனரல் கான்செப்ட். சரி, லாவே சொல்ற ஒரு விஷயம், லா கொடுக்கறதே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பேஸ் ஒரு இருக்குங்க, ஒரு ட்ரையல் முடிஞ்சு அடுத்தது ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் டு ஃபைனல் ஆஃப் ரிவ்யூ அண்ட் ரிவிஷன் பெட்டிஷன், அதுக்கப்புறம் கருணை மனு. ஓகே, சி முதல்ல ஹைகோர்ட்ல அப்பீல் செய்யப்படுறதுக்கே ஒரு அட்மிசபிள் ஃபேக்ட்டுக்கே வந்துட்டு ஒரு பெட்டிஷனை ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணணும். சரி, ஓகேங்க, வி ஆர் டேக்கிங் திஸ் ஃபார் அப்பீல் அப்படிங்கிற மாதிரி. ட்ரையல்ல எப்படி ஒரு கேஸ் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அப்பீல்லையும் ஒரு கேஸ் வந்து கண்டெஸ்ட் செய்யப்படும் அந்த இடத்துல. ஓகே, அப்படி கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னும் போது என்ன அந்த ரீசனா ஸ்டேட் பண்ணுவாங்க, இல்லைங்க இந்த எவிடன்சஸ் சரியா பார்க்கப்படல, இல்ல இந்த பர்சன் சரியா விசாரிக்கப்படல. ஓகே, அந்த மாதிரியா தான் ஒரு விஷயம் அங்கே சொல்லப்படும். இதுல நான் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கேன். ஓகே, பட்டு அதாவது சொல்லப்பட்டது என்ன, 275 பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டதாகவும், கிட்டத்தட்ட 1100 வீடியோஸ் அந்த ஃபோன்ல இருந்து எடுத்ததாகவும் ஒன்று. அதை தாண்டி 20 பேர் அடையாளம் காணப்பட்டு அதுல 8 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வரல, 8 பேர். அதுல ஒருத்தர் கூட ஹாஸ்டல் விட்னஸா மாறல. பெரிய எவிடன்ஸ். ரெண்டாவது, இந்த கேஸ்க்கு பெரிய ஸ்ட்ராங்னஸ் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் எவிடன்ஸ். ஓகே, அதுவும் டெக்னாலஜி தான். ஏன்னா எல்லாமே டெலிட் செய்யப்பட்டுருச்சு. இந்த இடத்துல ஃபோன்ல இருந்தது, லேப்டாப், ஐஃபோன்ல இருந்தது, லேப்டாப்ல இருந்தது, எல்லாமே டெலிட் செய்யப்பட்டாச்சு. யார் ஃபோன் இங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சபரிராஜனும் திருநாவுக்கரசு இவங்களோட லேப்டாப் அண்ட் ஐஃபோன் அதையும் ரெக்கவரி பண்ணாங்க. 3வது எக்ஸ்பர்ட் விட்னஸ். இவ்வளவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அது அப்பீலுக்கு முதல்ல அட்மிட் பண்றாங்களான்றது டவுட் தான். ஓகே, அப்படியே அட்மிட் பண்ணாலுமே இது வந்துட்டு மாறுமா, ரிவர்ஸ் ஆகுமான்றது பெரிய 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 கொஸ்டின் மார்க் தான். சாத்தியங்கள் இல்லை, மிக 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 0.% தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க அந்த 0.% இருக்கு, அது எதை வச்சு மாறும்னு நினைக்கிறீங்க? மாறுன்றது இங்க இல்ல, குறைய போறது கிடையாது. அப்படியே அக்செப்ட் பண்ணாலும் இதே திரும்ப அடுத்தது ஜட்மெண்ட் தான் கொடுக்க போறாங்க அந்த இடத்துல. ஓகே, இது வந்து நிறைய பேர் சொன்னாங்க டெத் பெனால்ட்டியா மாத்துங்க, இதுவா மாத்துங்க அப்படிங்கிறது இருக்கு. இருக்க தண்டனைகள் தான் திரும்ப வந்து எடுத்துட்டு போகப்படுது. ஏன்னா மொத்தம் 78 பிரிவுகள் நீங்க சொல்லப்படுது. 78 பிரிவுல காமன் செக்ஷன்ஸும் போடப்பட்டிருக்கு, ஸ்பெசிபிக் செக்ஷன்ஸும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஓகே, அப்படி இருக்கும் போது ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாருமே இதுல சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு கேஸ்ல கிட்னாப் தனியா பார்த்திருப்பீங்க, ஒரு கேஸ்ல ராபரி பார்த்திருப்பீங்க, ஒரு கேஸ்ல ரேப், ஒரு கேஸ்ல கேங் ரேப், ஒரு கேஸ்ல இல்லீகல் டிடென்ஷன். இது ஒட்டுமொத்தமா சேர்ந்தது தான் இந்த கேஸ். ஆமா, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கேஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் 2013 நடந்த நிர்பயா கேஸா இருக்கட்டும், 2018 நடந்த லைக் உத்தவ், 2018 நடந்த கத்துவா, ஓகே, கத்துவா உணவ் ரேப் கேஸா இருக்கட்டும், இதுதான் வந்துட்டு 376Dன்ற ஒரு ப்ரொவிஷன். அதாவது கேங் ரேப்புக்கான பனிஷ்மெண்ட் should not be less than 10 years கொண்டு வரப்பட்டது. இதுலதான், அதாவது கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. ஸோ இதெல்லாம் பிரசிடென்ட்டா வச்சுதான் இந்த கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, which means லேண்ட்மார்க். ஸோ அந்த வரிசையில் இந்த பொள்ளாச்சி கேஸும் ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். நைஸ். இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது போக்சோக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்ன ஸ்ட்ராங்கா அப்படின்னா, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, அந்த இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னும் போது இந்த அக்யூஸ்ட சார்ந்தவங்களே இவங்களை பார்க்க முடியாது, இவங்க ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணப்படுவாங்க. இன்னொன்று, இந்த கேஸ் பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறது ப்ரொடெக்ஷனுக்கு, விட்னஸ் ஒரு விக்டிம் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆனா ஃபர்ஸ்டே இந்த எஸ்பி வந்து அந்த ஒரு 19 வயது பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க பேரை வெளில விட்டுட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு இடமாற்றம் செய்யப்பட்டாரு. அது எல்லாமே இருக்கு இந்த கேஸ்ல. பட் அதையும் தாண்டி ஜட்மெண்ட் கொடுக்குற அன்னைக்கு கூட கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்டுச்சு. அந்த இடத்துல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அவங்களும் கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க, விக்டிமும் எல்லாமே இங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு இந்த இடத்துல. ஓகே, அந்த ப்ரொடெக்ஷன் ஒரு பெரிய விஷயம். அது ஜட்ஜ் நந்தினி தேவியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், எல்லாமே. பிளஸ் அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்னைக்கு நிறைய பெண்கள் விட்ரா பண்ணிட்டு பின்வாங்குறது. எங்க இதுல இவ்வளவு பேர் இருக்கும்போது 8 பெண்கள் வந்திருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி இல்லாம முடியாது இல்ல. கண்டிப்பா. கிட்டத்தட்ட 2016ன்றது ரெக்கார்ட். 2013 இருந்தே இவங்க அபியூஸ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அரௌண்ட் 10, 12, 15 வருஷம் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பா முடியாது இல்லையா அந்த இடத்துல. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த கேஸ்ல வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, இந்த போக்சோ கேஸ்ல இருக்க மாதிரி 1 வருஷத்துல முடிக்கணும், 6 மாசம் போது ப்ராக்டிக்கலா யோசிப்போமே நம்ம. இவ்வளோ சாட்சியங்கள் இருக்கு, இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு. இன்னொன்னு, நம்ம சும்மா ஒரு ஆடியோ நோட் கொடுத்தாலே அந்த இடத்துல வந்து அதுல ஏதாவது எடிட் இருக்கா, ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு சைபர் ஃபாரன்சிக்கு போயிட்டு வரணும், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு. இவ்வளோ விஷயங்கள், 1100 வீடியோஸ், 275 அதுல இருக்காங்க. பிளஸ் இது எல்லாமே இவங்க வாட்ஸ்அப் குரூப் வேற வச்சுட்டு இருந்திருக்காங்க அதுல வேற. ஓகே, பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் எல்லாம் வேற.
ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கு. இவ்வளோத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வரணும் இல்லையா? ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது முதல்ல போலீஸ், அப்புறம் சிபிசிஐடி, அப்புறம் சிபிஐ, இப்படிதான் எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்று, சார்ஜ் ஷீட் 3 கட்டமா இதுல ஃபைல் செய்யப்பட்டுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர், அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் ஒருத்தர் அப்படின்னு. இதுக்கான கம்ப்ளீட் டியூரேஷன் தான் இந்த 6 வருஷம். ஏன்னா எல்லாருமே சொன்ன விஷயம், முஞ்சிச்சுப்பா பொள்ளாச்சி கேஸும் அவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வரும்போது நம்ம என்ன பேசணும், பொள்ளாச்சி கேஸ் மாதிரி இதுவும் ஒன்னா ஆயிடும். இப்போ பொள்ளாச்சி கேஸ் வந்துருச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்ன ஆக போகுது, அதுக்கும் சிபிஐ வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டர்ன் எடுத்திருக்கிறது தான் இந்த கேஸோட ஜட்மெண்ட். கண்டிப்பா. ஏன்னா இந்த 6 வருஷம் அவங்க எங்கேயும் மாறாம அவங்க எவ்வளவு த்ரெட்டிங் வந்திருக்கும். இல்ல ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு அவங்களுக்கு, பட் மாற்றப்படல. அவங்க தான் பண்ணணுன்றதோட கவர்மெண்டோட ஸ்பெஷல் ஒரு ஆர்டர் வச்சு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. கேஸை முடிச்சுட்டு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படி.